என்ன கொடியோட நிக்கிறான்னு பாக்குறீங்களா? பாருங்க பின்னாடி எப்படி மழை பெய்யுதுன்னு. பயங்கர மழை, இடி இடிக்குது, காத்து பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, பயங்கர மழை, அவ்வளவு தண்ணி. கீழே எல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. கீழே கொஞ்சம் எடுங்க. கீழே எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, பயங்கர தண்ணி. இதுல டெரஸ்ல கூட நிக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு காத்திருக்குது, அவ்வளவு மழை. மழைனா ஓன்னு கொட்டுது. இப்படிதான் யூடியூப்ல எல்லாரும் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ரீசெண்டா நேற்றுக்கு பார்த்தேன் ஒரு சேனல், ஸ்ரீலங்காவை பத்தி பேசுறாங்க. ஸ்ரீலங்கால ஒரே மழையா, ஒரே அழிவு இதாயிருச்சு அப்படின்ட்டு என்னமோ சிக்னேச்சரு சைனுன்னு ஏதோ ஒரு சேனல் ஒன்று சும்மா ஜஸ்ட் எதிர்ச்சியா பார்க்கும்போது வந்தது அது. அவன் என்ன சொல்றான்னா, ஸ்ரீலங்கால ஒரே அழிவாயிருச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, 150 பேரால் இறந்துட்டாங்க, 160 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. சரி, நீ அதுக்கான ஃபூட்டேஜ் வந்து கரெக்டாக காட்டணுமா இல்லையா? அவன் காட்டுறதெல்லாம் இந்தோனேஷியா. இந்த சேனல் பேர் எனக்கு சரியா தெரியல, ஏதோ சிக்னேச்சர்னு வரும், ஏதோ சிக்னேச்சர்னு ஒரு இது ஒன்று வரும். ஸோ அந்த சேனலில் உள்ள அவன் கொணட்டுறான், அவன் என்னென்னமோ வளர்றான். யானைக்கு மேலே சிறுத்தை நிற்குது, பூனை நிற்குது, என்னென்ன கர்மம்லாம் நிற்குது. அவன் காட்டுறது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ். அது ஸ்ரீலங்காவே கிடையாது. ஸோ நீங்கள் காட்டுறது, நீங்கள் கொடுக்குற ஒரு மீடியாவில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது ஃபேக்டை, அது என்ன இருக்குங்கிறத மட்டும் கரெக்டாக கொடுங்க. இல்லாதெல்லாம் சுற்றி 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 அடிக்கக்கூடாது. கேட்குறவன் கேனையனா இருந்தால் என்னமோ சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனையா இருந்தால் எங்கேயோ நெய் வலியுதுன்னு, நெய் வலியுதில்லை நெய் வடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரி அவன் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். யானை மிதந்துட்டு போகுது, 2 யானை மிதந்துட்டு போகுது, இறந்துட்டு மிதந்துட்டு போகுது. அது அங்கே கிடையாது. ஏன்னா இந்த 2 நாட்டுக்குமே நான் விசிட் பண்ணினேன், 2 நாட்டுக்குமே நான் அடிக்கடி போயிட்டு வந்தவன் நான். ஸோ எந்த நாட்டில் எந்த இதுங்க, இந்த ஆட்களோட முகத்தை பார்த்தா தெரியாதா? இந்த மாதிரி வதந்தியை பரப்பதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு சண்டே, இப்போதான் நான் சும்மா அப்படியே பீச் பக்கம்லாம் போயிட்டு வந்தேன். ராயபுரம் போனோம், பட்டினம் பக்கம் போனோம், இப்படிலாம் போயிட்டு அப்படியே வந்தோம். இப்போ 4:30 ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில மக்களுக்கு கரெக்டான மெசேஜை கொடுக்க வேண்டியது மீடியாக்களோட கடமை. யூடியூப் வந்து ஒரு செகண்டா ஆப்ரேட் ஆகிற ஒரு மீடியாவா இருந்தாலும் கூட மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ உன் சேனலை வந்துட்டு ஸ்ரீலங்காலேயோ இன்டர்நேஷனலையோ எவனோ ஒருத்தன் பார்க்க போகிறது கிடையாது உன் சேனலை. சப்போஸ் பார்த்தாலும் கூட அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், இது எங்கள் நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் அப்படிதான். அவன் 160 பேர் செத்துன்னு சொன்னான்னா இவன் 110 பேருங்க. உனக்கு ஒன்று காது செவிடா, இல்லாட்டி கண்ணு குருடா, போட்டு வேற காட்டுறானே உனக்கு அவ்வளோ பெரிய டிஸ்பிளேல. எல்லாம் மாற்றி ஒரு ஃபால்ஸ் ஆன ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அது இன்னொரு சேனல்ல இன்னொரு வீடியோவில் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் இதுலயே நான் சொல்லிடுறேன், இது ஒரு மேட்டர் எப்படி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு மேட்டர் வந்துட்டு இந்துஸ் கொடுக்கறதுல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இன்னொரு ட்ராக்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு? கிறிஸ்டியன்ஸ். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு. பைபிள்ல வந்துட்டு யாருமே ஆண்டவர் வந்து ஒதுக்கி வைக்கல, வேறுபடுத்தி பார்க்கல. நான் படிச்ச படிப்புக்கு, ஐ மீன் தியாலஜி, நான் படிச்சதுக்கு சாப்பிடலாம். பைபிள் எங்கேயுமே வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அந்நிய தெய்வங்களுக்கு, சிலைகளுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறோம், ஏதோ ஒரு இந்து சம்பந்தப்பட்ட ஹோட்டல், ஏதோ ஒரு பேரை சொல்லுவோமே, கணேச பவன், சாய் பவன், ஏதோ ஒரு ஹோட்டலு போறோம்னா அவன் அங்கே என்ன வச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? அவன் கடவுளுக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த சமையல் அவன் ஆரம்பிப்பான். அதை தான் பீன கிறிஸ்டின் நானும் போய் சாப்பிடுவேன். அப்ப அது உனக்கு தீட்டாக்காத? அது உனக்கு வந்துட்டு அந்த நேரம் வந்து உனக்கு தோணலையா வந்து இது வந்து தப்பான சாப்பாடு சாப்பிட்றோமேனு? நீ கறிக்கடையில வச்சிருக்கலாம் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாய் மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. அவன் வந்துட்டு ஏதோ ஒரு என்னமோ அலாளுக்கு இல்லாலும் அதை வச்சு வெட்டி அவங்க முறைப்பாடு இது பண்ணி தான் கட் பண்றான். ஓகே, அதுதானே நீ சாப்பிட்ற, அதுக்கு நீ ஏதாவது பண்றியா? சாப்பிட்டு தான் ஆகணும். இது வந்து ஒரு சர்க்கிள், இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். மேலே உள்ளவன் கீழே, கீழே உள்ளவன் மேலேயும் போய்கிட்டே தான் இருப்பான். ஒழுங்கான படிப்பா படிங்க, பைபிள்ல என்ன சொல்லியிருக்குதுன்னு கேளுங்க, கரெக்டா அதை படிங்க, அதுக்கான டெஃபினேஷனை எடுத்துக்கோங்க. வாரம் போறவங்களாம் சொல்றதுல இன்னைக்கு வாரம் போறவங்களாம் பாஸ்டர் ஆயிட்டான்.
இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இன்வைட்டட் மீ. ஸோ நான் போயிருந்தேன். எனக்கும் பைபிள் சர்ச்சஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நான் போயிருக்க இடத்துல போயிட்டு அடுத்த வீக் எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்களோட டீச்சிங் எல்லாமே ராங்காக இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. நான் அவங்களுடைய யூடியூப் சேனல் இதை வந்து நான் தான் அனுப்புனேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு, ஃபாரின் இதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. அங்கேருந்து அவங்க அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்த வாரமே அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, பைபிளில் இருக்கான். எங்கே இருக்குது பைபிளில் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுறான்னு? அப்போ என்னத்துக்கு ஆண்டவர் வந்தார், என்னத்துக்கு இறந்தாரு, என்னதான் சிலுவையில் உயிரை விட்டாரு, என்னத்துக்கு உயிர் பெற்றாரு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்? இது வந்து கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஆண்டவர் வந்தார், நமக்காக தான் பாடுபட்டாரு, இறந்தாரு. சாதாரண பாடுகள் கிடையாது, கொடுமையான சாவு. எதுக்காக? நாம ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம இந்த கேர்சஸ் ஆஃப் த லா இதுல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பாடுபட்டார். நம்மளுக்கு இப்போ வந்து கஷ்டங்கிறதே கிடையாது. அந்த கஷ்டம் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளே கிரியேட் பண்ணிக்கிறது தான். நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. இதனால தான் அந்த பாவங்கள் சாபங்கள் நம்மளை தொடுறது. பட் சாபங்கள் பாவங்கள்லாம் வந்து ஆண்டவர் நம்மகிட்ட வந்து நீக்கிட்டாரு. ராங் டீச்சிங்கை பண்ணாதீங்க. வேற மதத்தவனோட பேசாதீங்க, பழகாதீங்க. நீ உட்காந்து திங்குறீ, அவனோட உட்காந்து சாப்பிட்றேன், அவன் வாங்கி கொடுத்தா சாப்பிட்றேன். அந்த நேரம் உனக்கு தெரியாத அந்த சாப்பாடு தீட்டுன்னு. தீட்டு கிடையாது. பட் நீ எல்லாத்தையும் தீட்டுங்கிறவன் தீட்டு நீ நினைச்சீங்கன்னா அதுவும் தீட்டு தான். ஸோ தேவையில்லாத வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தெய்வங்களுக்கு படைச்சதை, அது வேற கான்செப்ட். நான் ஒரு நாள் வந்து அது தனியாக நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், டைம் கிடைக்கும் போது நான் டெஃபினட்டாக போடுறேன். ஸோ அது வேற ஒரு கான்செப்ட். அதையும் இதையும் லிங்க் பண்ணுறான். அப்படின்னா நீ இந்தியாவில் இருக்கக்கூடாது, நீ இந்தியாவில் இருக்காத. இங்கே மெஜாரிட்டி இண்டூஸ், மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ், அதுக்கடுத்து தான் கிறிஸ்டின் வாரீங்க. நம்மளும் மாறோம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கக்கூடாது. நம்ம போயிடலாம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, யூரோப், அப்படி எங்கேயாவது போயிடலாம், அமெரிக்கா, எங்கெங்கே கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களோ அங்கே தேடி நம்ம போயிட வேண்டியதுதான். இது வந்து ஒரு எல்லா மதமும் சேர்ந்து வாழ்கிற ஒரு நாடு. இதுக்குள்ள தேவையில்லாம மதத்தை உள்ள கொண்டு வந்து பிரச்சனைகளை உருவாக்க வேணாம். இதுக்கும் அந்த முதல்ல சொன்னதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதனாலதான் இதை நான் பேசுறேன். இவன் தேவையில்லாத யூடியூப்ல தேவையில்லாத சேனலை போடுறான். அவன் போட்டுட்டு அவன் என்ன சொல்றான்னா, நல்லா கேட்டுக்கோங்க, நெல்ல சொல்றான்னா, யுத்தத்தில் ஸ்ரீலங்காவில் 2009 வந்து வார் நடந்துச்சு, ஃபைனல் வார் நடந்துச்சு இல்லையா, அதை அவன் சொல்றான். அந்த நேரம் மக்கள் இறந்தாங்க, அவருடைய சாபம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆகலாம், ஆகாமி போகலாம், அந்த டெஃபினேஷனுக்குள்ள நான் இறங்கலை. இப்போ இதை கேட்கும்போது தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற அந்த என்ன இது சிங்களிஸ் அந்த லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கும். திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு கிராஷ் உண்டாகும். இதே தான் இந்த பக்கத்துல இருந்த பாஸ்டமார் பண்றானுங்க. சும்மா பழகிட்டு இருக்க மக்கள், இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனா, தெரியாம எல்லாரோடையும் பழகும். நாங்கள் அப்படிதான் எல்லாரோடையும் பழகும். பட் ஒரு சில ஆட்களை வந்து நானும் வந்து சேர்க்கறது கிடையாது. ஏன்னா அவங்களால நம்மளுக்கு பிரச்சனைங்கிறதுனால. ஸோ இப்போ இண்டோஸ் இருக்காங்கன்னா நிறைய பேர் நம்ம கூட பழகுறாங்க. இவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகிறதுக்காக இந்த மாதிரி போராட்டங்களை செய்யறது. இந்த மாதிரி ராங் டீச்சிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சர்ச்சஸில் வந்து ராங் டீச்சிங், இன்னொரு டீச்சிங் இருக்கு. என்னன்னா, கொஞ்சம் சீனியராக இருக்கவங்க பார்த்து அங்கிளுங்கிறது, ஆன்டிங்கிறது. அது அங்கிள் ஆன்டியை விடுங்க, சித்தப்பா பெரியப்பாங்கிறானுங்க. இப்போ என்கிட்ட வந்து யாராவது பேசுறான்னு வச்சுக்கோங்க, சார் உங்க வயசு என்னன்னு கேட்டாலும் நான் சொல்லுவேன், எனக்கு 50 ஆயிடுச்சு, எனக்கு 55 ஆயிடுச்சு, எனக்கு 60 ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இவன் என்ன பண்றாங்கன்னா, அப்ப நீங்க என்னை விட 2 வயசு கம்மி, என்னை விட 2 வயசு ஜாஸ்தி, அப்ப நீங்க என் பையனுக்கு பெரியப்பா, அப்ப நீங்க என் பையனுக்கு சித்தப்பா. டேய் என்னடா வாயில தப்பா வருது, மடம் மயிறு பச்சை இதெல்லாம் வந்து நீங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வெளிநாட்டு போங்க, வெளிநாட்டுல போய் பாருங்க, என் பிள்ளைகளை பார்த்துக்குவோம். எக்ஸாம்பிள், என் பிள்ளைங்க யாருமே அங்கிள் ஆன்டி கிடையவே கிடையாது. சார் இல்லைன்னா பிரதர், தட்ஸ் ஆல். இதுதான் கரெக்டானது. நீங்க எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் வெளிநாட்டில் இதுதான் ஃபேக்ட். கூப்பிட்டு வந்து அங்கிள் ஆன்டி, நீ யாரு? உங்க அம்மா கூட நான் பிறந்தேன்னா, இல்லாட்ட உங்க அப்பாவோட எங்க அம்மா பிறந்தாங்களா? எந்த மயிரும் கிடையாது. நீ எப்படி என்ன ஆன்டிங்களாம் அங்கிளுங்களாம்? அங்கிளுங்கிறது ஆன்டிங்கிறது இதெல்லாமே ராங் டாக். சித்தப்பா பெரியப்பாங்கிறது இன்னும் வந்து அது எக்ஸ்ட்ரீமா போற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும்.
சர்ச்சஸ்க்குள்ள கரெக்டான டீச்சிங்கை கொண்டு வரணும். சித்தப்பான்னு கூப்பிட்றது, மாமான்னு கூப்பிட்டு மச்சான் எந்த சர்ச்சுன்னு கேட்பீங்க, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எந்த சர்ச்சுக்கு அட்ரஸோட நான் அனுப்புகிறேன். நான் அந்த மாதிரி வேறு ரிலிஜன்லேருந்து வருது, ஹிந்துலேருந்து வராங்க, வேறு முஸ்லீம்ஸ்லேருந்து வராங்க. முஸ்லீம்ஸ்லேருந்து வர்றது நான் வந்து ப்ரீச் பண்ணுறதை நான் பார்த்தது கிடையாது. இந்துஸ்லேருந்து வரவங்க நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு தொழில் கிடையாது. இதை வந்துட்டு ஒரு இன்கம்மாக அவங்க எடுத்துக்கிறாங்க. வருமானம் நல்லா வருது. ஒரு 6 மாதம் போயிட்டு டிப்ளமா கூட படிக்கிறது கிடையாது. பைபிள் தியாலஜி ஒரு டிப்ளமா கூட படிக்கிறது கிடையாது. அப்படியே போகிறது ஒரு 6 மாதம் 3 மாதம் எங்கேயா போகிறது. போனால் அவன் என்ன சொல்கிறான், அந்த பாஸ்டர் சொன்னான், அவனுக்கே ஒன்றும் தெரியாதவனாக தான் இருப்பான். அவன் 1000 விஷயம் சொல்லுவான். அதை அவங்க எடுத்துக்கிறது. எடுத்துகிட்டு இவங்களும் ஒரு சைடில் ஒரு பிரான்ச்சை ஆரம்பிச்சுட்டு அதில் டைப்ஸ் வருது, ஆஃபரிங்ஸ் வருதுன்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இவங்க ஆயா காரைக்கீரை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறான், கேப் மாதிரி, பெரிய கேப் மாதிரி. ஏஜி சர்ச்சோட சேர்ந்து ரன் பண்ணுறான்னு சொல்கிறான். அவன் ஏஜி சர்ச்சோட சேர்ந்து செய்கிறானா செய்யலைங்கிறது எனக்கு தெரியாது பர்சனலாக. இவன் வந்து பச்சை பொம்பளை பொறுக்கி, பச்சை பாடு. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குட் ஃப்ரைடே நினைக்கிறேன், நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம், சர்ச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற டைம், ஈவினிங் மாஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிற டைம், ஒரு 4-5 லேடிஸ் வந்தாங்க. வந்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் மியூசிக் பேண்டு தான் அவங்க சர்ச்சில் வந்துட்டு ப்ளே பண்ணணும், எங்கள் பேண்டு தான் ப்ளே பண்ணோம். அதனால் அவங்க எங்கிட்ட என்ன தெரிஞ்சு எங்கிட்ட வந்தாங்க. நாம் தான் சட்டத்தை கரைச்சி குடிச்சு அப்படியே அசத்தி போட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால் இவன் சட்டம் படித்தவர், இவருக்கு 4 விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட வந்து இந்த மேட்டரை வந்து அவங்க சொல்கிறாங்க. சார், இவர் வந்து கல்யாணம் கட்டி அந்த ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு அந்த நேரம் வயசு நினைக்கிறோம் 21 வயசு இருக்கும் அவளுக்கு, அவன் மகளுக்கு. அந்த மக வயசில் உள்ள பொண்ணுங்களை, சர்ச்சுக்கு வர பொண்ணுங்களை இந்த ஆள் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாமல் விடோஸ் இருப்பாங்கல்ல சர்ச்சில், அந்த வந்தவங்கள 4 பேர் விடோஸ். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வயசில் உள்ள பொண்ணு. இவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான் இந்த தேவடியா பிள்ளை அப்படின்னு. ஸோ நாங்களும் ரைட்டுன்ட்டு அன்றைக்கி சர்ச்சுக்கு போக கிடைக்கல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போனால் ஒரு 11:30 12 இன்னும் இல்லை 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. இவன் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடி, அது எப்படிப்பட்ட ரவுடிங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியில். அந்த ரவுடியோட இவர் அந்த காரில் வராரு. எங்களை பார்த்தோன்னே அவன் பொண்டாட்டி சொல்லிட்டா, கால் பண்ணி, இப்படி ஒரு இஷ்யூவை போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வாங்க. வந்தோடனே என்ன சார் அப்படி இப்படின்னா, என்ன இப்படிலாம் இது வருது மெசேஜ் உங்களை பற்றி நெகட்டிவாக, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னோடனே அந்த ரவுடி ஒருத்தன் வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் என் மேலே பாயிறாரு. இப்போது என்ன பெரிய பருப்பா நீ அப்படி இப்படின்னு. அப்புறம் நாமளும் பருப்போக்கு இருப்போம், பருப்புன்னு வந்துருச்சு, பருப்பாக்கிற வேண்டியது தானே. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ண உடனே நம்ம ஏரியாவிலேருந்து ராயபுரத்துலேருந்து ஒரு 20-25 பசங்க வந்துட்டாங்க. நைட்டாக 2:30 வந்து பார்த்தோன்னே இவர் பயந்துட்டார். யார்? இந்த பாட்டி. வந்தவன் வெட்டுறதுக்கோ குத்துறதுக்கோ வரல, சும்மா நம்ம கெத்தை காட்டுவோங்கிறதுக்காக நான் வர வச்சோம். வந்தாங்க. இவர் பயந்துட்டு ஐயா தோன்னு பேசினவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு, பிரதர் என்ன பிரதர், நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ், அவரும் கிறிஸ்டியன் தான், கன்வெர்டட். நம்மளாம் கிறிஸ்டியன், நம்மளுக்குள்ள என்ன இந்த பிரச்சனை, நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ சால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 3 மணி 2 மணிக்கெலாம் வந்துட்டோம். அடுத்த நாள் சாட்டர்டே, நான் ஈஸ்டர் அன்னைக்கு நினைக்கிறேன், காலையில் அந்த சர்ச்சை அடித்து உடச்சிட்டாங்க அந்த ஏரியாவில் பசங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா நான் அங்கே போயிட்டு அந்த இஷ்யூ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நைட் இஷ்யூ ஆனது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் இஷ்யூ ஆகி அந்த ஆளும் வந்து எங்கள்கிட்ட சாரி எல்லாம் கேட்டான், அப்படி இப்படின்னு. இந்த ஒரு ஆள் மட்டும் கிடையாது பாஸ்டர், நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவனோட சேர்ந்தவங்களும் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா பாஸ்டர்மா இருக்காங்க. செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறவங்க, மணி மைண்டடு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நீ திருந்து ஓம் தலையில் இருக்கிற மயிரை பிடுங்க. முதல்ல மற்றவன் தலையில் உள்ள மயிரை பிடுங்கிறதுக்கு முன்னாடி நீ மயிரை பிடுங்க. மற்றவனை போயிட்டு நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத. நான் ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக இதுக்கு போயிருந்தேன், ஆயுத பூஜை வந்து அந்த பசங்க வந்து என் வெஹிக்கிள் எல்லா பைக்குமே வந்து அவங்க தான் சர்வீஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு இடத்துல நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். நான் அவங்க இதில் வர்ஷிப்லாம் நான் கலந்துக்கல, அதெல்லாம் கலந்துக்கக்கூடாது. பீன கிறிஸ்டியன் கலந்துக்கக்கூடாது. நான் கலந்துக்கல, நானும் ஒய்ஃபாக கலந்துக்கல. அந்த பையன் கூட அந்த தட்டில் நெருப்புலாம் வச்சு அப்படி கொண்டு நீட்டினான். நான் இல்லைப்பா அப்படின்னு ஷோட்டை தட்டி விட்டு அவன் போயிட்டான். அவனுக்கு தெரியும் நாங்கள் கிறிஸ்டியன்னு. அவனை எங்களை கம்பல் பண்ணலை, அதுதான் டீசன்சி. அவங்க ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம்.
இதை வச்சு தான் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இவர் என்னவா ஆஸ்திரேலியாவில் பிடுங்கினாராம, இவர் அங்கே சிறைச்சாராம, இவரை போயிட்டு அங்கே போயிட்டு இந்து இதோட உட்காந்துட்டு நொட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. நான் நொட்டுறேன், பிடுங்குறேன், சிறைக்கிறேன், என்ன மயிராது பிடுங்குறேன், உனக்கு கவலைப்பட தேவையில்லை. நானாக வாழ்ந்துட்டு போகிறேன். நீ மற்றவனுக்கு போதிக்கணுங்கிற பேரில் இல்லாத கோல்மால்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதை திருத்து. ஓகே, இந்த யூடியூப் காரன்னு ஒன்று தான் எனக்கு, நான் சொன்னேன் சிக்னேச்சர் ஏதோ மண்ணாங்கட்டி, அவனும் இந்த பாஸ்டர் மாதிரி எனக்கு ஒன்று தான். அந்த பாஸ்டர் மாதிரிலாம் ஒன்றா நம்ம கோல்மால் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பாஸ்டர் மாதிரி இருக்காங்க. பட் விரலை விட்டு என்ன தான் முடியும், கோல்மால் பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக இருக்கான். சில இதுங்க இருக்குது, சிலங்க இருக்குது, எங்கள் பிளாட்டுலேயே சில இதுங்க இருக்குது. இண்டூர்லேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க, அவங்களோட ப்ரீச்சிங்லாம் பார்க்கணும். பரம்பரையாக கிறிஸ்டின், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின்ஸ் தான். எங்கள் தாத்தாவோட வழி வரைக்கும் எனக்கு தெரியும், அவங்க பேர் வரைக்கும் எனக்கு தெரியும், அவங்க எங்கே வர்ஷிப் பண்ணாங்கன்னு வரைக்கும் தெரியும், அவங்களோட ஃபோட்டோஸ் வரைக்கும் எங்கிட்ட இருக்குது. நான் பரம்பரையாக நான் கிறிஸ்டின் தான். நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி, என் பிள்ளைகளும் சரி, எங்கள் அப்பா அம்மாவும் சரி, அவங்க அப்பா அம்மா, என் ஒய்ஃப்ட அப்பா அம்மானாலும் சரி, இல்லை நாங்கள் பரம்பரையாக வரோம். எங்கே இருந்து கன்வெர்ட் ஆகியே இது வந்து வரல. எங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி என்னன்னு தெரியும், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு என்ன போதிச்சாருன்னு தெரியும், எங்களுக்கு எங்கள் மதர் மேரி என்ன சொன்னாங்கன்னு தெரியும், எங்களுக்கு எங்கள் செயின்ஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். செயின்ஸை பற்றி நொட்டுறதுக்கு, செயின்ஸை பற்றி புடுங்கிறதுக்கு, இந்த செயின்ஸை பற்றி நொட்டுறான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டு வாசலில் அந்தோனியார் படத்தை ஒட்டி வச்சிருக்கான். ஏன்னா அந்தோனியார் வீட்டு வாசலில் பேய வர விட மாட்டாரான். அவருக்கு அதான் வேலை. நான் கேட்குறேன், மதர் மேரிய படத்தை அப்படி ஒட்டி வச்சுக்கிறது என்னத்தை ஒட்டி வச்சிருக்கான்னு தெரியல. ஆண்டர் படம், வேளாங்கண்ணி மத படம், மதர் மேரி படம், இங்கே அந்தோனியா, செயின்ட் மைக்கேல். ஏன் என்னத்துக்கு? நீ தான் போறியா பாஸ்டர்னு போ, அல்லேலூயா ஸ்தோத்திரம்ட்டு போ, தப்பு சொல்லல. அல்லேலூயா ஸ்தோத்திரங்கிறது கரெக்டான வார்த்தை. அல்லேலூயா தேவனுக்கு மகிமை, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பைபிள் அதான் சொல்லுது. கைத்தட்டி ஆர்ப்பரித்து தேவனை ஸ்தோத்தரிங்க 100%. அதான் உண்மை. ஆண்டரை ஸ்தோத்தரிக்கணும். அவர் சகல துதி கன மகிமைக்கும் பொருத்தமானவர். அவர் ஒருவரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மருத்துவர்கள்லாம் மருத்துவர், ராஜாக்கள்லாம் ராஜா, எல்லாவற்றிற்கும் மேலானவர், ஜீவனுள்ள ஒரே நம்மளை சிருஷ்டிக்கிற கடவுள். அவரை தான் நம்ம ஆராதிக்கணும். இது யார் நம்ம ஆராதிக்கணும் அவசியமே கிடையாது. We don't want to worship any dead gods. காடே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த காடுன்னு வழிபடுறதுலாம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. அதை பத்தி பேச நான் வரல. நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்ம சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதைத்தான் நான் பேச வந்திருக்கேன். கிறிஸ்டியானிட்டி பத்தி எதுவுமே தெரியாம இன்னைக்கு நேற்று கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டு ஐயாத்துடன் பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. அதே மாதிரி யூடியூப்லயும் இந்த ஒருத்தா இருக்கிறான், அவனும் யூடியூப்ல பேசுறவன் தான் கிறிஸ்டியானிட்டி பத்தி பேசுவான். என்ன பேசுவான், செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், கடைசி நாள் அப்படின்னு போடுவான். என்னமோ ஆண்டர் வந்து இவர்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லுவான் பாருங்க, அதான் ஹைலைட். இப்போதான் ஆண்டர் வந்து பேசிட்டு போனான்னு சொல்லுவான். இன்னொருத்தா இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டில், அங்கே ஃபாதர் பெர்க்மன்ஸ் எல்லாம் வருவார், அந்த டைம்ல வந்துட்டு போனார். ஆண்டர் இப்பதான் எங்கூட உட்காந்து வெத்தலை போட்டுட்டு போனான்னு சொன்னான். வெத்தலை பீடா ஆண்டர் இப்பதான் போட்டு போனாரு என்கிட்ட சொல்றான். இன்னொருத்தன், நாங்கள் ட்ரம்ஸ் பிளே பண்ண போவோம். இப்போ வந்து அது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஆனா தமிழ. அந்த கிறுக்கு கஸ்மால் என்ன பண்ணான்னா, கம்னாட்டி நான் எவன் தலையிலும் இவங்க கையில கொண்டு போய் தலையை கொடுக்கறதுல ஜெபம் பண்ண அப்படின்னு. அதே தப்பு. முதல்ல யாருக்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ஆவி வந்து அவங்களோட ஸ்பிரிட் வந்து அப்படியே டிரான்சாக்ட் ஆகும். நம்ம ஆவி அவங்களுக்கு வரும், நம்ம ஆவி அவங்களுக்கு போகும், அவங்க ஆவி நம்மளுக்கு வரும். நல்ல ஆவி வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒன்று வேற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சங்கே முழங்குதான். ஸோ அந்த ஆள் வந்து அவனா வந்து என் தலையில கையை வச்சுட்டு அப்படியே தள்ளுறான். என்னத்துக்கு தள்ளுறான்னா, நான் விழணுமா. அப்படியே அனாயிண்டிங், எனக்குள்ள அனாயிண்டிங் வந்து எனக்கு ஒண்ணுமே வரல, எனக்கு ஒரே பசி தான் வருது. ஏன்னா நான் ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு நாங்கள் பேமெண்ட்டாக வாங்கிட்டோம், கிளம்புறதுக்கு இருக்கிறேன். இது நடக்குது, வெளிநாட்டில் நடக்குதுன்னு வைங்க. அதுக்கு முதல் நாள் 2-3 நாள் ரெக்கார்டிங், அவங்களோட சிடிலாம் இது பண்ணுறதுனால செம்ம பிஸி. அந்த அடுத்த நாள் நான் தான் ப்ளே பண்ணி ஆகணும். நான் யூஸ்வலாக அந்த வர்ஷிப்புக்கு நான் தான் ப்ளே பண்ணுவேன். பட் ஐ எம் கேத்தலிக். நான் வந்துட்டு இந்த பைபிளுக்கு போகிறதோ, சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், அந்த இந்த இது எதுவும் கிடையாது. நான் பக்கா பிளட் பாண்ட் கேத்தலிக். பட் அவங்க கூப்பிடுவாங்க, வீண ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க வந்து எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க, நான் ப்ளே பண்ணிட்டு வரேன். எனக்கு தலையில கை வச்சு தள்ளுறான், நான் விழுறதுக்கு. நீயா நானான்னு பார்ப்போம், நானும் தள்ளுறது, அந்த ஆளும் தள்ளுறான், நானும் தள்ளுறேன், அந்த ஆளும் தள்ளுறேன். கடைசி நான் விழல, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விட்டுட்டான். இந்த மாதிரி நிறைய பேர் பாஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க, டிவியில பாத்துருப்பீங்க, ஜி ஜூ ஜும்புன்னு கீழே விழுந்துருவானுங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அப்புறம் அப்படி வருவாரு அந்த பாஸ்டர், அப்படி பாப்பாரு சிரிப்பாரு. அங்க இருக்க எதிர்க்க நிக்கிற ஒரு லூசு, இவ செட்டப் பண்ணி வர லூசு, அதுவும் சிரிக்கும் அப்படின்னு.
ஒரு ப்ரூஸ்லி அந்த பஞ்சுக்கு பவருக்கு அந்த அம்மா விழுந்துரும். எப்படி கத்தர் குணமாக்கிட்டா, கத்தருக்கு ஸ்தோத்திரிங்க. ஆண்டர் சொல்லுவார், நான் எங்கடா குணமாக்குனேன், நான் இப்பதான்டா சீனுக்குள்ளேயே வரேன். கத்தர் உங்கள் மத்தியில் நடனமாடுகிறார். சாரி, நடமாடுகிறார். ஆண்டர் சொல்லுவார், நான் எங்கடா இன்னும் பரலோகத்துல தான்டா இருக்கிறேன், நான் எங்கடா நடமாடுனேன், கத்தர் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார் அப்படின்னு. அவங்களோட தமிழை வேற பார்க்கணுமே, வித்தியாசமா இருக்கும். இப்ப நாம பேசுற அந்த தமிழ் இருக்காது. இதோ கத்த உங்கள் மத்தியிலே இதோ ஏசப்பா, இதோ உங்க மத்தியில அசைவாடுகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வலது பக்கத்துல பாருங்க, ஆவியானவர் நிக்கிறார். திரும்பி பார்த்தா யாரும் நிக்க மாட்டான். பக்கத்துல நாட்டம் பிடிச்சா ஒரு சேட்டை போட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருப்பான். இது பைபிள் சர்ச்சுக்கு போறவனுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல ஏதாவது சர்ச்சுகளுக்கு நிறைய இருக்கு நம்ம சென்னையில, ராயபுரத்துல, எங்க அண்ணனுக்கெல்லாம் எக்கச்சக்கம். சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் கொடுத்து பாருங்க. ஆண்டவரே இது உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்கப்பா, வேதனையப்பா, கஷ்டம்ப்பா, கடன் தொல்லையப்பா, உங்களுக்கு என்ன செய்யறனே தெரியல ஆண்டவர், உங்களை நம்பி வந்து உங்க பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்கப்பா. கைவிட்டு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நம்ம தலைவர் எல்லாரும் வந்துருவாங்க உள்ள. எல்லாருடைய உள்ள வந்து அப்படியே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு பாருங்க. அந்த பாக்குற பிலீவர்ஸ் அடாடா என்ன ஆச்சுப்பா, உண்மைக்கு ஆண்டவர் இங்கதான் எங்கேயோ நிக்கிறார், நம்ம கண்ணுக்கு தான் படலை அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்மளுக்கு கொண்டு வந்துருவானுங்க. உங்களோட லாங்குவேஜ் சும்மா பேச மாட்டானுங்க. இப்போ நாம இந்த பணத்தை இதுல போடுங்க அப்படின்னுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்கள் காணிக்கையில விதைங்கள் அப்படின்னு. என்ன விதைக்கிறது? அதுல விதைச்சதான் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியுமா? ஏன்னா அந்த காசை வந்து ஆண்டருக்கா போகுது, கொய்யால நீ ஆட்டிய போட போற, அது உனக்கு தெரியும். இந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு. இது கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாவோ எங்க கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாவோ நான் எதுவுமே பேசல. நான் பேசுறது 100க்கு 100% வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளதான் இருந்து நான் பேசுறேன். நம்ம ஆளுக்கு செய்யற தப்பை தான் நான் வந்து சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கரெக்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வந்து யாருன்னு நான் பேரை சொல்லி இந்த யூடியூப் காரனாலும் சரி, இந்த சர்ச்சஸ் உள்ளவங்கனாலும் சரி நான் சொல்ல வேண்டியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.